வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் narrated by Mr. Tamilan episode 104. இன்னைக்கு ஒரு எபிசோட் தான் பார்க்க போறோம். 104. இது ஒரு 19 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி போன பாட்டுல நம்ம சிவன் தாரகாசுரனை பத்தி எடுத்து சொல்ல அதை கேட்டு பார்த்து முருகன் பயந்து போய் ஓடி போனான். ஐயா சாமிகளா, எனக்கு யுத்தமும் வேணாம், நான் போர் வீரன் ஆகவும் வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பயத்தோட அங்க இருந்து கிளம்பினா. நம்ம சிவனோ இல்ல நீ நிச்சயமாக போர் வீரனாக மாறித்தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நிக்கிறார். அங்க கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் ஏதோ இப்பதான் கிரகங்களை மேனுபேக்சர் பண்ணிட்டு இருந்தான், அதுக்குள்ள வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான். இத பிளான் சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிளான் ஏ முருகனை போடுறது, பிளான் பி திரிபுரா கிரகங்களை உருவாக்கி ரொம்ப சேஃபா அதுக்குள்ள செட்டில் ஆகுது. இப்போ பிளான் சி, இந்த தாரகாசுரன் இப்போ ஒத்த கால்ல நின்னு ஓம் பிரம்மனே நமக அப்படின்னு பிரம்மதேவரை நோக்கி தவம் செஞ்சுட்டு இத அந்த வெளியில இருந்து பாக்குற நம்ம தேவர்களோ என்னாச்சுடா இந்த தாரகாசுரன் திடீர்னு இப்படி தவத்துல இறங்கிட்டானே அப்படின்னு நம்ம இந்திர நாரதர் கிட்ட, நாரதரே என்னாச்சு, எதுக்கு இப்ப இந்த தாரகாசுரன் புதுசா தவம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அதுவும் சிவனை நோக்கி இல்லாம நம்ம பிரம்மதேவரை நோக்கி அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட கேட்க, நாரதர் நம்ம பிரம்மதேவரை பார்த்து ரொம்ப நாள் முருகன் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை தேடிட்டு இருக்கானோ என்னவோ அப்படிங்கிறார். ஆனா இந்த தவம் அவனுக்கு நல்லதாகவோ இல்ல பலன் கொடுக்கிற மாதிரியோ முடிய போகுதா இல்ல அவனுக்கே ரிவிட் அடிக்க போகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் பாக்கணுங்கிறாரு நாரதர். இந்த அசுரனுங்க தவம் செய்யறாங்களே, தவம் தானா பரவாயில்ல செஞ்சுட்டு போகட்டும்னு நாம குறைச்சு மட்டும் மதிப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு நம்ம இந்திர இன்னும் பதறி போய் என்ன நாரதரே சொல்றீங்க, அப்போ நம்ம பிரம்மதேவர் இந்த தாரகாசுரனுக்கு வரம் கொடுத்துருவாரா? சிவன் வரம் கொடுத்ததுக்கே நம்ம நிலைமை இப்படி, இப்போ அது பத்தாதுன்னு பிரம்மதேவரும் வரம் கொடுத்தாருன்னா அவ்வளவுதான், நம்ம பொழப்பு திண்டாட்டம் தான் அப்படிங்கிறாப்ல. அதுக்கு நம்ம நாரதர் வரம் கொடுக்கறத தவிர நம்ம பிரம்மதேவர் கிட்ட வேற வழி எங்க இருக்கு? கடவுளுக்கும் பக்தனுக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷல் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தோட தர்மத்தை பிரம்மதேவர் அவரே நினைச்சாலும் தவிர்க்க முடியாது. சோ தாரகாசுரன் வரவாங்கிறது உறுதின்னு சொல்லிடுறாப்ல. இதை கேட்டு நீங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த தேவர்கள்லாம் தாரகாசுரனோட ஒரு அட்வான்ஸ் மூளை இருந்திருந்தா பிரம்மன் கிட்ட, விஷ்ணு கிட்ட, சிவன் கிட்ட நீங்க ஒத்த காலில் நின்று வரம் கேட்கணும். என்ன வரம் வேணும், எங்களுக்கு என்ன வரம் வேணும்னா அந்த தாரகாசுரன் என்ன வரம் கேட்டாலும் நீங்க கொடுக்க கூடாது, எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. அவனுக்கு மூளை இருக்கு, டக்கு டக்குன்னு வரத்தை வாங்கி போடுறேன். கொஞ்சம் மாத்தி யோசிங்க சார். நம்ம இந்திரர் ஐயோ ஏற்கனவே ஒரு வரத்தால நம்மள படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறான், இப்ப இன்னொரு வரமா அப்படின்னு முடிச்சுக்கிட்டு நிக்க கட் பண்ணி நம்ம கைலாய மலையை காட்ட, அங்க நம்ம அப்ரசன்டிஸ் எல்லாரும் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு அப்ரசன்டிஸ் மட்டும் எந்திரிச்சு ஏதோ பார்த்து பயந்து போய் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த மத்த அப்ரசன்டிஸ் என்னடா ஆச்சு நம்ம ஆளுக்கு, எதை பார்த்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான், புலி எதுவும் நம்ம மலைக்குள்ள வந்துருச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அங்க நம்ம முருகன் தான் ரொம்ப சோகமாவும் பயந்து போயும் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. முருகனை பார்த்துதான் அந்த பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். 2 பாட்டுக்கு முன்னாடி நம்ம முருகோட பின்னாடியே அந்த சிவகணங்கள் விரட்டிக்கிட்டே வந்தாங்க இல்லையா, ஓடுன்னு ஓட வச்ச எல்லா பேரையும் வெயிட் லாஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து தான் சிவகணங்கள் இப்போ பயந்து ஓடுறாங்க. ஆனா நம்ம முருகன் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த விளையாடுற மூலையும் இல்ல, அவர் பாட்டுக்கு சோகமா நடந்து போயிட்டே இருக்கிறார். நம்ம நந்தி தேவரும் என்னாச்சுடா நம்ம எப்பவுமே துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கிற நம்ம முருகனுக்கு இன்னைக்கு என்னாச்சு, முருகா 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 அப்படின்னு கூட்டுக்கிட்டே போற. ஆனா அதை கூட கண்டுக்காம முருகன் போறதை பார்த்து நம்ம நந்தி தேவர் முருகன் மகாதேவர் கூட தானே இவ்வளவு நேரம் இருந்தாப்ல, அப்போ அங்கதான் ஏதோ ப்ராப்ளம் போல பிரபு கிட்டே போய் கேட்கலான்னு முடிவு பண்றாரு. அடுத்து நம்ம முருகனை காட்ட அவர் அப்படியே நடந்து போய் ஒரு குகையில அவங்க அம்மா சமைச்ச அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் ஒரு பாறை மேல ரொம்ப சோகத்தோட நடந்ததையே நினைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கட் பண்ணி நம்ம நந்தியை காட்டுறாங்க. அவர் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்க சிவன் கிட்ட ஓடி வர. இத பாக்குற நம்ம சிவன், எனக்கு தெரியும் நீ நிச்சயம் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் நந்தி, என் பையன் முருகன் மேல உனக்கு இருக்கிற அந்த அன்பும் அக்கறையும் தான் உன்னை இப்படி எல்லாம் செய்ய வைக்குது. ஆக்சுவலா நானே நீ எப்போ வருவ அப்படின்னு உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம நந்தியோ, நம்ம குமரனுக்கு என்னாச்சு பிரபு, எப்பவுமே ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற முருகன் இன்னைக்கு ஏதோ சோகமா கவலையோட இருக்கானே, அவனை சோகமாகிற அளவுக்கு இங்க என்னாச்சு பிரபு அப்படின்னு விசாரிக்கிறார். கட் பண்ணி நம்ம தேவியை பையன் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்து என்னாச்சுப்பா உனக்கு என்னாச்சு, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா இல்ல யாராவது உன்னை திட்டினாங்களா அப்படின்னு பதறி போய் கேட்க, நம்ம முருகனோ, தாயே மாதா நீங்களும் அப்பாவும் என்ன உங்க பையன் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக என்ன கூட்டிட்டு வரல, என்ன ஏதோ நல்லா பாத்துக்கிறதுக்காக எல்லாம் கூட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல, என்ன ஒரு போர் வீரனாக மாத்த நீங்க ஆசைப்படுறீங்க, அதுக்கு தானே கார்த்திகா லோகத்துல இருந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறான். இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. கட் பண்ணி நம்ம சிவனையும் நந்தியும் காட்ட நடந்ததை நம்ம சிவன் சொல்ல, நந்தி தேவர் உங்களுக்கு எதிரா பேசுறதுக்கு எனக்கு நான் கூசுது, இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் பேசி ஆகணும். நம்ம முருகன் சொன்னதுலயும் அப்படி என்ன தப்பு இருக்கு பிரபு, அவன் சின்ன பையன், எப்படி பிரபு அவன் யுத்தத்தெல்லாம் செய்வான் அப்படின்னு கேட்க, நம்ம சிவனும் அப்படி இல்ல நந்தி, ஒரு குழந்தை நடக்கும் போது கீழே விழத்தான் செய்வான், குழந்தை கீழே விழுகிறான் அப்படின்றதுக்காக நாம அவனை நடக்க விடாம இருக்க முடியுமா, எப்ப பார்த்தாலும் தூக்கி மடியிலேயே வச்சுட்டு இருக்க முடியுமா, அப்புறம் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில என்னைக்குமே நடக்கணும் அப்படிங்கறது எண்ணமே வராம போயிடும். அதனாலதான் முருகன் தன்னோட வீரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பயந்துதான் ஆகணும். அந்த பயத்துல இருந்து அடுத்து வெளியே வந்துதான் அவன் ஆகணும். முதல் பயம் வரணும், அடுத்து அந்த பயத்துல இருந்து
வெளியில வரணுங்கிற. அடுத்து நம்ம முருகனை காட்ட அவர் நம்ம தேவி கிட்ட, உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த உலகமே ரொம்ப அழகானது, அதுல நான் என்னோட 6 அம்மாக்கள், அழகான பறவைகள், விலங்குகள், இப்படி எல்லாம் அழகான ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகம் அழகானது இல்ல, ரொம்ப கொடூரமானது. நிறைய கொடூரமான அரக்கர்கள் வேற இருக்கானுங்க. அவனுங்க எல்லாரும் நல்ல பெருசா பூத மாதிரி இருந்துட்டு சின்ன பையனான என்ன போய் கொல்லணும்னு பாக்குறானுங்க. அதை தடுத்து அந்த மாதிரி கெட்டவங்களை அழிக்க கூட இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம முருகன் கேட்க பதறி போய் தேவி தான் பையனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க. அம்மாவும் நம்மள மாதிரியே பயந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு முருகன் அம்மாவை கட்டி அணைச்சு, அம்மா பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க கூட பயப்படுறீங்க, எனக்கு இந்த யுத்தம் எல்லாம் வேணாமா, என்னால அந்த அசுரனை எல்லாம் அழிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ற. பையன் முறையா தன்னை அம்மானு கூப்பிட மாட்டானா, நம்மள அம்மாவான்னு ஏத்துக்க மாட்டானா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நம்ம தேவி ஃபர்ஸ்ட் டைம் தான் புள்ள தன்னை அம்மானு கூப்பிடுறத கேக்குறாங்க. எப்படி இருக்கும்? நீ பயப்படாத முருகா, உனக்கு யுத்தம் செய்ய வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீ யுத்தம் செய்யவே வேண்டாம், யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம சிவன் நந்திக்கிட்ட முருகன் நிச்சயமாக யுத்தம் செஞ்சு தாரகாசுரனை அழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கட்டன் டேட்டா இங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் வேணாங்குது அந்த அம்மா, இந்த பக்கம் யுத்தம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாரு நம்ம சிவன். என்ன ஆக போதோ. அது மட்டும் இல்லாம நம்ம சிவன் யுத்தம் வரும், சிவன் யுத்தத்துல முருகனுக்கு பெருசா உதவி செய்ய மாட்டான். முழுக்க முழுக்க இது முருகனோட திருவிளையாடலாகத்தான் இருக்கணும். அதுக்கு முருகனுக்கு தேவை பயிற்சி. அந்த பயிற்சியை நானே கொடுக்கிறேன், ஒரு போர் வீரனா நானே அவனை மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நந்தி பக்கம் திரும்பி ஒரு பிளான சொல்றாரு. எப்பவுமே சிவன் சொல்ற எல்லாத்துக்கும் ஓகே சொல்ற நம்ம நந்தி தேவரே, இல்ல பிரபு என்னால முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க, நான் எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம சிவன் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி, இல்ல நந்தி நீ இதை செஞ்சுதான் ஆகணும், இது என்னோட ஆணை, இது என்னோட உத்தரவுன்னு சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம நம்ம நந்தி ஓகேங்கிற மாதிரி இருக்கிறார். கட் பண்ணி இந்த தாரகாசுரனை காட்ட அவன் பயங்கரமான இவனுக்கு சுகர் நம்ம சாக மாட்டோம்ங்கிற தைரியத்துல நல்லா லட்டு கிட்டு சீனி எல்லாம் சாப்பிட்டு 5 நிமிஷம் நின்னதுக்கே அவன் மேல எறும்பு ஊறுதே. ஏய் சுகர் பாடியாடா நீ, எப்படியும் நீயா செத்து போயிருவ, அப்புறம் எதுக்கு முருகனை போடணும்னு நினைக்கிற? சாகாவரம் இருந்தா கூட சுகருக்கு பயம் இல்லை. நீ சாகாவரம் வச்சுக்க, உன் உடம்புக்குள்ள நான் வந்து உடனே ஆட்டாம விட மாட்டேன். உடனே நான் பெரிய ரவுடிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். சுகர் வந்தவன், பக்கவாத வந்தவன், பைல்ஸ் வந்தவனோட நான் சண்டை செய்யணும், இதான் முருகனோட மைண்ட் வாய்ஸ். யோ இவனை பெரிய அரக்க என்ன, அவன் பாரியா எறும்பு உடம்புல ஊடுற அளவுக்கு சுகர் வச்சிருக்காயா, அவன் சுகர் பாடியா பிரதர் இங்க இருக்கான். அவனை சுத்தி எறும்புகளா இருக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துல ஒரு எறும்பு புத்தே அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிரும் போல. ஆனா இந்த தாரகாசுரன் அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம பயங்கரமாக பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த பக்கம் இதெல்லாத்தையும் பார்த்து நம்ம தேவர்கள் பயந்து போய் நம்ம விஷ்ணு பகவான் கிட்ட, பிரபு நடக்கிறது ஒண்ணு எனக்கு சரியா படல பிரபு. ஒரு சைடு என்னடான்னா இந்த தாரகா சொல்லணுமா, இவர் சொல்லணுமா, இவர் பேரு இந்திரனா சொல்லுமா, நான் தான் பிரபு கட்டெரும்பெல்லாம் அனுப்புனேன், எதுக்கு கட்டெரும்பு கவட்டையில கடிச்சா அவன் கலைஞ்சிருவேன். இந்த மாதிரி நடந்துக்குங்க ஐயா, கவட்டையில கடிக்க கட்டெரும்பு இல்ல பிரபு, ஒத்த கால தூக்கி நல்லா இருக்காரு, எறும்புக்கு போறதுக்கு வசதியா இருக்கும்னு நாரதர் தான் ஐடியா கொடுத்தாரு பிரபு. எப்படி இருக்கும் தவத்தை கலைப்பதற்கு கட்டெரும்பு கவட்டையில் கடிக்க வைத்தேன். பிரம்மதேவரை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட வரத்தை வாங்க கடுமையா தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடுல நம்ம முருகன் என்னடான்னா யுத்தம் செய்ய மாட்டேன், போர் வீரனாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆதிசக்தியான நம்ம தேவியும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. நாங்களோ தேவர்கள் எல்லாரும் இப்படியே போனா என்னதான் செய்யறது அப்படின்னு புலம்புறாங்க. அப்ப நம்ம விஷ்ணு, தைரியமா இருங்க தேவர்களே, இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்காதீங்க, மகாதேவருக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பெருசு கிடையாது, அவர் எல்லாத்தையும் சரியா உங்க நன்மைக்கு ஏத்த மாதிரி தான் செய்ய போறார். இனி நீங்க பார்க்கத்தானே போறீங்க. சிவன் நம்ம நந்தி தேவர்கிட்ட எந்த வேலையை கொடுத்திருக்காருன்னு அந்த வேலையை பத்தி எடுத்து சொல்றாரு. என்ன வேலை அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தை தூண்டி விடுறா நம்ம விஷ்ணு. நமக்கு அது என்ன மேட்டர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் கட் பண்ணி முருகனும் தேவியும் இருக்கிற அந்த குகையை காட்ட அங்க அம்மா பையனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு கவனமா நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய கர்ஜனை சத்தம் கேட்குது. என்னடான நம்ம தேவி எந்திரிச்சு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய புலி தேவியும் முருகனும் இருக்கிற அந்த குகைக்குள்ள வந்துருச்சு. நம்ம பையனை ஏதாவது செஞ்சிட போகுதுன்னு நம்ம தேவி பையனை தனக்கு பின்னாடி சேஃபா வச்சிருக்க முயற்சி பண்ண நம்ம முருகனும் புலி அம்மாவை ஏதாவது செஞ்சிட போகுதுன்னு அவன் முன்னாடி போய் பாயிர அந்த புலியோட காலை பிடிச்சு பயங்கரமா சண்டை போடுறான். இருக்கத்தான் செய்யும், ஆனா அம்மாக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு தோணும் போது, நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஆகும் அப்படின்னு தோணும் போது, அந்த ஆபத்தான காலகட்டத்துல அனிச்சை செயல் மாதிரி முன்ன பின்ன எதையும் யோசிக்காம களத்துல இறங்குறது தான் நம்ம பசங்க. அவனும் களத்துல இறங்குறா, சண்டை போடுறான். இதை பாக்குற நம்ம தேவி அப்படியே கோபம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆதிசக்தி ரூபம் எடுக்க போறாங்க. அப்போ கரெக்டா நம்ம தேவி முன்னாடி சிவன் தோன்றி பேசாம ஒண்ணு செய்யாதங்கிற மாதிரி கண் அசைவிலேயே சொல்றாரு. சரி சிவனே சொல்றாப்ல, ஏன்னா நம்ம தேவியும் பேசாம இருக்க நம்ம முருகனோ ஒரு வழியா போராடி அந்த புலியை
தூரமா தள்ளி போட்டுறான். இப்படி நெஞ்சில ஒரு புலியே அட்டாக் பண்ற அந்த நிலைமையில கூட பயப்படாதவன் தான் முருகன். நேருக்கு நேரு ஒத்தாலா எடுக்க நின்று புலிகுடியே சண்டை போடுறவன் தான் முருகன். இது எல்லாம் இப்பதான் நம்ம முருகனே. நீங்க தானே புலி முருகன், நீங்க தானா முருகா முருகா புலி முருகா எப்படி கண்டுபிடிச்ச? முருகா முருகா மன்னித்து விடுங்கள், ஐயோ மறந்து போகிறேன். அப்பதான் நம்ம சிவன் அந்த புலியை பார்த்து நந்தின்னு சொல்ல புலியில இருந்து நம்ம நந்தி தேவர் வராரு. சோ ஃபைனலா இதுதான் சிவனும் நந்தியும் சேர்ந்து போட்ட அந்த பிளான் போல. என்ன நடக்கிறது இங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவி ஒண்ணும் புரியாம குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்க நம்ம நந்தி தேவர், மாதா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க, குமரா நீ என்ன மன்னிச்சிடு, நான் என்னோட பிரபு என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம தேவியோ என்ன சுவாமி விளையாட்டு இது, என்னது இதெல்லாம் அப்படின்னு விசாரிக்க நம்ம சிவன் ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலா கொடுத்துட்டு முருகனை பார்த்து, முருகா உன்னோட கவலை என்ன, நான் சின்ன பையன், என்கிட்ட அவ்வளவு பலம் இருக்காது, என்னால அந்த பயங்கரமான அசுரனை எதிர்த்து போரெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் வந்துருச்சு இல்லையா. ஆனா ஒரு பெரிய புலி உன்னோட அம்மாவை தாக்க வர போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீ அந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மறந்துட்டு ஒரு சின்ன பையனா இருந்தா கூட நீ எப்படி இவ்வளவு பெரிய புலியை எதிர்த்து போராடுன, சோ உன்னோட வீரத்தோட லெவல் என்ன அப்படிங்கறத நீ புரிஞ்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா முருகா நீ அந்த தாரகாசுரனை ஒரு பெரிய அசுரை மாதிரியும் உன்ன ரொம்ப சின்ன பையன் மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னைக்குமே உன்னால அவனை எதிர்த்து போர் செய்ய முடியாது. இதே இடத்துல நீ உன்ன ஒரு போர் வீரனாகவும் அவனை ஒரு எதிரியாவும் நினைச்சுப்பாரு, நிச்சயமா உன் கையால போர்ல அவன் சாகுறது உறுதி. உனக்கு தேவையான எல்லா போர் பயிற்சிகளையும் நானே உனக்கு கொடுக்கிறேன், உன்னை சிறந்த போர் வீரனா நான் மாத்துறேன், எல்லா கடவுள்களோட ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும், நிறைய அஸ்திரங்கள் உன்னை வந்தடையும், உன்னோட வெற்றியும் தோல்வியும் நீ எடுக்க போற முடிவு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு, அப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறாரு நம்ம சிவன். அப்போ நம்ம முருகனும், அப்பா உங்களால வெயிட் பண்ண முடியும் ஆனா என்னால வெயிட் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை வணங்கி, அப்பா உத்தரவு கொடுங்க எப்போ போர் பயிற்சியை ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம சிவன் நாளைக்கு சூரிய உதயத்துக்கு அப்புறம் போர் பயிற்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்ல நம்ம முருகனும் அப்பாவோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆனா நம்ம தேவி இதுல எல்லாம் உடன்பாடே இல்லாத மாதிரி கவலையோட நின்னுகிட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம சிவனை காட்டுற அவரு ஓம் விஷ்ணுவே நமக அப்படின்னு விஷ்ணு பகவானை நோக்கி தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம தேவி என்னோட மகன் போர் வீரனா மாறி அவனோட தர்மத்தை சரியா செய்யத்தான் போர் பயிற்சி எடுத்துக்க போறான். ஆனா அதை நினைச்சு என்னால ஏன் சந்தோஷப்பட முடியல, என் கவலையை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு தியானம் செய்யற நம்ம சிவன் முன்னாடி போய் நிக்கிறாங்க. தேவி அங்க வந்ததும் நம்ம சிவனும் கண்ணை திறக்க தேவி நம்ம சிவன் கிட்ட, சுவாமி நீங்க எதுக்கு இப்போ விஷ்ணு பகவானை தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 3 பேருமே மும்மூர்த்திகள், பிரம்மா சிவன் விஷ்ணு 3 பேருமே ஈக்குவல் தானே, அப்ப எதுக்கு நீங்க விஷ்ணு பகவான மனசுல நினைச்சு தியானிக்கிறீங்க அப்படின்னு சந்தேகம் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன், அப்படி இல்ல பார்வதி, நாங்க 3 பேரும் ஒண்ணுன்ற ஒரு விஷயம் இருந்தாலும் வேலை தர்மம்னு வரும்போது நாங்க 3 பேரும் வேற வேற. சோ ஒரு சங்கடம்னு வரும்போது ஏன் எப்படின்னு ஏன் இருக்குன்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க நாங்க 3 பேரும் இப்படித்தான் மாத்தி மாத்தி ஒருத்தர் தியானிச்சுப்போம். இது ரெகுலரான ஒர்க் தான். சரி அதை விட நீ எதுக்கு இப்ப கவலையா இருக்க, ஒரு தாய் தன்னோட பாசத்தினால மகனை தன்னோட தர்மமே செய்ய விடாம தடை செய்யறது சரியில்லை பார்வதி, சோ தேவையில்லாத கவலைப்படாத அப்படிங்கிற. கட் பண்ணி அண்ட வழியில் இருக்கிற தேவர்களை காட்ட அவனுங்க இப்பதான் நடக்கிறத பார்த்து, அப்பாடா மகாதேவர் ஒரு வழியா நம்ம பிரச்சனைக்காக தீர்வை கண்டுபிடிச்சிட்டார், இனி அவர் போர் பயிற்சியை நம்ம புள்ளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவா. டேய் தாரகாசுரா நீ செத்தடா, உனக்கு முடிவுன்னு ஒண்ணு ஆரம்பமாயிடுச்சுடா அப்படின்னு நம்ம இந்திரன் டயலாக் கொடுக்கிட்டு இருக்கா. இத பாக்குற நம்ம நாரதரோ திடீர்னு தாரகாசுரா நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க நம்ம தேவர்கள் எல்லாரும் என்னது தாரகாசுரனா இங்க வந்துட்டானா அப்படின்னு எல்லாம் பயந்து போய் பார்க்க நம்ம நாரதரோ சிரிச்சுக்கிட்டு, அட தேவ பயல்களா எதுக்குடா இப்போ தாரகாசுரங்கிற அந்த பேரை கேட்ட உடனே இப்படி பயப்படுறீங்க, எவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு நீ இம்புட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, தாரகாசுரன் தான் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவத்துல இருக்கானே அவன் எப்படா இங்க வருவான், ஆனா இந்திரா இப்படி தவம் இருக்கிறது மூலமா நிச்சயமா தாரகாசுரன் முருகன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுவான்னு எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லி இந்திரனோட கொஞ்ச நேரம் அந்த நிம்மதியையும் கெடுத்து விட்டுறாரு நாரதர். கட் பண்ணி கைலாய மலையை காட்ட அங்க நம்ம சிவன் முருகனுக்கு போர் பயிற்சி கொடுக்க கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம தேவி முன்னாடி வந்து, சுவாமி நீங்க முருகனுக்கு இன்னையில இருந்து போர் பயிற்சி கொடுக்க போறீங்க, அவனோட லட்சியத்தை அடையிற அந்த பாதையில நிறைய காயங்கள் ஏற்படலாம், அதையெல்லாம் பொருட்படுத்தாம என்னோட முருகன் சண்டை போட்டுட்டே இருக்கணும், தன்னோட பயிற்சியை தொடர்ந்துட்டே இருக்கணும். ஒரு தாயா நான் என் பையனோட இந்த காயங்களுக்கு வரப்போற காயங்களுக்கு ஆல்ரெடி மூலிகை மருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இதையும் உங்க கூட எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல நம்ம சிவனும் தேவி செஞ்சு கொடுத்த அந்த மூலிகை மருந்து எடுத்துக்கிட்டு போர் பயிற்சி கொடுக்குற அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. எங்கடா நம்ம முருகன் அப்படின்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி பயிற்சி கொடுக்குற இடத்துக்கு போய் சூரியனை வணங்கி பயிற்சிக்கு ரெடி ஆயிட்டாப்ல. அடுத்து போர் பயிற்சி நடக்கிற அந்த இடத்துக்கு நம்ம சிவனும் நந்தி தேவரை கூட்டிட்டு வந்துட முருகன் அவரோட அப்பாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அப்ப நம்ம சிவன், முருகா போர் வீரனாக மாறுவது மிகப்பெரிய செயல், அதற்கு உனக்கு பயிற்சி அவசியம், ஆனா இந்த பயிற்சிக்கு என்னைக்குமே முடிவே கிடையாது, நீ தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டே தான் இருக்கணும், கத்துக்கொண்டே தான் இருக்கணும், இதுக்கு எண்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, என்னைக்குமே எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஓவர் கான்பிடன்ஸ்க்குள்ள நீ போயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார். நம்ம முருகனும், கண்டிப்பாப்பா சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள வராது அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுக்கிறார். நல்லா நோட் பண்ணி பாருங்க, என்னைக்குமே எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஓவர் கான்பிடன்ட்க்குள்ள நீ எப்பவுமே போயிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறார். அதையும் தாண்டி நம்ம முருகன் எதிர்காலத்துல ஒரு நாள் போவார், எனக்கு எல்லாம் தெரியும்னு திமிர்ல தெரிவார், அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போறோம். ரைட், இப்போ நிகழ்காலத்துல நடக்கிற கதைக்கு வருவோம். நம்ம முருகனும்
அப்பா இப்படி அட்வைஸ் பண்றாருன்னு கண்டிப்பா அப்பா சத்தியமா அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள வராதுன்னு சத்தியம் செஞ்சு கொடுக்குறார். அடுத்து நம்ம சிவன் நந்திதேவர் பக்கம் திரும்பி, நந்தி என்னோட ஓல்டு ஸ்டூடெண்டே நீதான். இப்போ நீதான் நம்ம முருகனுக்கு முதற்கட்ட பயிற்சி எல்லாம் கொடுக்க போற. நீ ஒரு டஃப் காம்படிட்டரா இருந்து என்னோட பயிற்சி வேலையை ஈஸியாக்கி கொடுக்கணும்னு சொல்ல நம்ம நந்தியும் அப்படியே பிரபு அப்படின்னு சிவனோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். அடுத்து பயிற்சி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சிவன் முருகன் நந்திதேவர்னு ரெண்டு பேரையும் சேர்த்து நிக்க வைக்கிறார். அப்ப நம்ம நந்தி அவரோட வெள்ளை காலமாடு உருவத்துக்கு மாறிட நந்திக்கும் முருகனுக்கும் இப்போ ரன்னிங் ரேஸ் வைக்கிறார். இந்த பயிற்சி எல்லாத்தையும் பாக்குறதுக்காக நம்ம அப்ரசன்டிஸ்களும் அங்கதான் இருக்கானுங்க. சோ ஓட்டப்பந்தயத்துல நம்ம சின்ன பையனால நந்திதேவரை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட ஓட முடியல. சோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல ஓடும்போது நம்ம முருகன் கீழே விழுந்தார். இத பார்த்து பதறி போய் நம்ம நந்தி அவரோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறி முருகனை தூக்கி விட வருவார். இத பாக்குற நம்ம சிவன் நந்தியை ஸ்டாப் பண்ணி, கீழே விழுந்தா எந்திரிக்க கூட தெரியாத ஒரு பையன் நாளைக்கு எப்படா போர் வீரனா மாறுவான், அவனே எந்திரிப்பான், நீ போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறார். முருகன் ஒரு சின்ன பையனா அவன் படுற அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம பார்வதி தேவி மத்த தேவர்கள்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க. பட் வேற வழி இல்ல, பயிற்சியை தொடர்ந்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் பயிற்சியா நம்ம சிவன் நந்தியையும் முருகனையும் ஒரு மல்யுத்தத்துல இறக்கி வர்றார். பட் நந்திதேவர் சின்ன ஃபோர்ஸ் கொடுத்ததுலயே முருகன் போத்துரும் கீழே விழுந்துறார். இப்படி கீழே விழுந்ததுல அன்னைக்கு பயிற்சியில ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறார் நம்ம சிவன். அப்ப நந்தி கிட்ட பார்வதி தேவி கொடுத்த அந்த மூலிகை மருந்தை கொடுத்துற அவர் அதை நம்ம கார்த்திகேயனோட உடம்புல இருக்கிற அந்த காயங்களுக்கெல்லாம் போட்டு விட்டு உனக்கு இருக்கிற அந்த வலி நிச்சயமாக குறைஞ்சிரும்னு சொல்லி மருந்தை தடவி கொடுக்குறார். சின்ன பையன் இப்படி வலியில துடிக்கிறத பாக்குற நம்ம நந்தி மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிடு குமாரா, என்னாலதான் உனக்கு இத்தனை காயங்கள் ஏற்பட்டுச்சு, மகாதேவர் சொன்னபடி நான் கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறார். இதையெல்லாம் தன்னோட மகன் படுற அந்த கஷ்டத்தை எல்லாம் இந்த பக்கம் நம்ம தேவி உணர்ற. அப்படி உணர்ந்து கொண்டு இருக்கும் போதே, முருகா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அம்மாவால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் அங்க வந்தா உன்னை மறுபடியும் கைலாயமலைக்கே கூட்டிட்டு வந்துருவேன். அப்புறம் இனி எக்காலமும் உன்னால பயிற்சி எடுக்க முடியாது. ஆனா அது உன்னை ஒரு தர்மத்தை செய்ய விடாம தடுத்துரும். இனி நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க தனியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மறுபடியும் பயிற்சி ஆரம்பிக்குது. இதுல நம்ம அப்பரசன்டிஸ்க தலையில மேல எப்படி ஒவ்வொரு அப்பரசன்டிஸோட தலைமையிலையும் ஒவ்வொரு பூசணிக்காயை வச்சு லைனா நிக்க வச்சிருக்கிறார் நம்ம சிவன். நந்திதேவர் நம்ம கார்த்திகேயனை கூட்டிட்டு வந்து அவரோட கையில ஒரு கல்லை கொடுத்துட்டு எல்லா பூசணிக்காய்களையும் சரியா அடிக்க சொல்றாரு. ஆனா நம்ம புள்ள வீசினதுல கல்லு வேற எங்கோ போகுது. சோ நம்ம பயலுக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது போல அப்படின்னு நம்ம சிவனை யோசிச்சுக்கிட்டு நிக்கிறார். அடுத்து ஒரு பெரிய மலைக்கு மேல கூட்டிட்டு போய் கீழே ஃபுல்லா தண்ணி இருக்கு, இங்க இருந்து கீழே குதி முருகா அப்படின்னு நம்ம சிவன் சொல்றாரு. ஆனா நம்ம முருகன் என்னது டாடி என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு புள்ள பயந்து போய் நிக்கிறார். அடுத்த பயிற்சியா நம்ம சிவன் நந்திதேவரையும் முருகனையும் வால் சண்டை போட வைக்க பாக்குறார். எப்படி நந்திக்கும் முருகனுக்கு நடுவுல வால் சண்டை. நந்தி முருகன் கிட்ட வாழை கொடுத்ததுமே அதை எப்படி பிடிக்கிறதுன்னு கூட தெரியாம நம்ம முருகன் அதை கீழே போட்டுறான். அப்ப நம்ம சிவன் முருகன் பக்கத்துல வந்து வாழை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து, தம்பி சக்தி இந்த மாதிரி அஸ்திரங்கள்லயோ ஆயுதங்கள்லயோ கிடையாது, அதை யூஸ் பண்றவங்களோட ஆத்மாலதான் உண்மையான சக்தியும் பலமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாளை கையில நம்ம முருகனுக்கு வாளை எப்படி சரியா பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இவ்வளவு நேரம் வெயில்ல ஏதேதோ பயிற்சி எடுத்ததுல நம்ம குட்டி முருகன் அப்படியே மயங்கியே விழுந்துறாப்ல. அப்ப நம்ம சிவன் மயங்கி விழுந்த முருகனை தோல்ல தூக்கிட்டு கைலாயமலையில இருக்கிற அந்த குகைக்கு வந்துடுறார். பையன் இப்படி மயங்கி திரும்பி வந்திருக்கிறத பாக்குற நம்ம தேவியோ என்னாச்சு சுவாமி நம்ம பையனுக்குன்னு பதறி போய் கேட்க நம்ம சிவன் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி காயங்கள் எல்லாம் ஒரு வீரனோட வாழ்க்கையில வரத்தையும் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு தேவியும் சிவனும் சேர்ந்து முருகனுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. வலி குறைஞ்சதும் நம்ம முருகன் கண்ணை திறக்கிறார். அப்ப நம்ம சிவன் இன்னைக்கு ரெஸ்ட் எடு, ஆனா நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சூலத்தை தூக்கிட்டு குகையை விட்டு வெளியே கிளம்பிடுறார் நம்ம சிவன். நம்ம தேவியும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா உலக நன்மை தர்ம இந்த மாதிரியான சில பல காரணங்களுக்காக அவங்களால முன்னாடி பார்த்து எறும்புகளா போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ தாரகாசுரனை சுத்தி ஒரு எறும்பு புத்தே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம இந்த தாரகாசுரன் தொடர்ந்து பிரம்மனே நமக ஓம் பிரம்மனே நமக அப்படின்னு பிரம்மனை நோக்கி தவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்ப நம்ம தாரகாசுரனை பார்க்க ரெண்டு புது கேரக்டர்ஸ் என்டர் ஆகிறாங்க. இவங்க யாருன்னா அந்த தாத்தா மாதிரி ஒருத்தவர் இருக்கார்ல, அவரு நம்ம தாரகாசுரனோட அப்பா. பக்கத்துல இருக்கிறவன் தாரகாசுரனோட 4வது பையன், பேரு தார. அந்த தாத்தாவோ தான் புள்ளை இப்படி கஷ்டப்பட்டு தவம் செய்யறானே, கவலைப்படாதடா உங்க அப்பனான நான் உனக்கு உதவி செய்ய வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த 4வது பையன் தார அவனும், அப்பா என்னோட அன்னைங்க 3 பேரும் அமரத்துவத்துக்கு பின்னாடி போய் நின்னு உங்களுக்கு உதவி செய்யாம உங்களை கழட்டி விட்டானுங்க. ஆனா உங்களோட சின்ன பையன் இந்த தார நான் இருக்கேன்னு சொல்றேன். அடுத்து இந்த தாத்தாவோ அசுரர்களை எதிரியா பார்த்தா அசுரர்களை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத இந்த உலகத்துக்கு நான் காட்ட போறேன்னு பேசிட்டு இருக்கிறேன். இந்த தாரகாசுரனோட தொல்லையவே தாங்க முடியல. இதுல தாரகாசுரனோட தாரகாசுரனோட 4வது புள்ள, அதாவது தாத்தா மகே பேரன் அப்படின்னு 3 பேரு இனி சேட்டை செய்ய போறாங்களா. இருக்கட்டும் கட் பண்ணி நம்ம பயிற்சி நடக்கிற இந்த இடத்தை காட்ட நம்ம முருகன் காயங்கள்ல எல்லாம் சரி பண்ணிட்டு சூப்பரா ரெடி ஆகி இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டு போட்டியில வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குஷியோட பயிற்சி செய்யற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். நம்ம சிவனும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா பயிற்சியும் ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம நந்திதேவர் மறுபடியும் காலமாடா மாற நம்ம முருகனும்
முருகனும் சேர்ந்து ஓடி வரார். ஏதோ நந்தி தேவரை முந்த முடியலனாலும் நந்தி தேவரோட ஸ்பீடுக்கு நம்ம முருகனும் ஓடி வரார். இப்படி கீழே விழாம நம்ம முருகன் அழகா ஓடி வரதை பார்த்து நம்ம அப்பர் சண்டீஸ் எல்லாரும் செம குஷியாகி குதிச்சுக்கிட்டு நிக்கிறானுங்க. அடுத்து மல்யுத்தம். அதுல நம்ம முருகன் நந்தி தேவரோட அந்த போர்ஸை தாக்கு பிடிச்சு எப்படியோ ஸ்டெடியாக இருந்தார். தோக்கல. அடுத்து நம்ம அப்பர் சண்டீஸ்க்கு தலையில பூசணிக்காயை வச்சு லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம முருகனால ஏதோ குறிபாத்து அட்லீஸ்ட் ஒரு 3 பூசணிக்காயில அடிக்க முடியும். அடுத்து நம்ம சிவன் முருகனை அந்த மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் கீழே ஓடுற அந்த தண்ணியில குதின்னு சொல்றாரு. ஆனா நம்ம முருகன் கீழே எட்டி பார்த்துட்டு அம்மாடியோ எம்புட்டாலும் என்னால முடியாதுப்பா, இங்க இருந்தெல்லாம் கீழே குதிச்சேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு பயந்துகிட்டே சொல்றாரு. இதை நோட்டீஸ் பண்ற நம்ம சிவன், இருக்கு முருகா இப்ப நீ பயப்படுற, உன்னோட மனசுல இருக்கிற அந்த பயத்தையே உன்னால வெற்றி அடைய முடியலனா நீ எங்க இருந்து அந்த மத்தவங்க எல்லாத்தையும் குறிப்பா அந்த தாரகாசுரனை வெற்றி அடைய போகிற? இந்த கேள்வியை மட்டும் மனசுல ஏத்தி வச்சுக்கிறார் நம்ம முருகன். அப்பா இப்படி கேட்டாப்லையே அப்படின்னு. அடுத்து வால் சண்டை. அதுல நம்ம முருகன் நந்தி தேவரையை எதிர்க்க முடியாம கீழே விழுந்துறாப்ல. கீழே விழுந்தாலும் தானாவே எந்திரிச்சு அப்பா சொன்னதை மட்டும் மனசுல ஏத்திக்கிட்டு சக்தி கையில இருக்கிற அந்த ஆயுதத்தில் கிடையாது, ஆயுதத்தை வச்சிட்டு இருக்கிற அந்த கைக்கு சொந்தக்காரனோட மனசுல தான் இருக்கு அப்படின்னு அந்த வாளை வச்சு நைட்டு ஃபுல்லா நம்ம சிவனோட உதவியோட பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாப்ல புள்ள. அடுத்த நாள் மறுபடியும் அதே பேசி நடக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நந்தி தேவருக்கும் முருகனுக்கும் நடுவுல அந்த ஓட்டப்பந்தயம் முதல் முறையா படு வேகம் எடுத்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முருகனும் சூப்பரா வேகத்துக்கு பேர் போன நம்ம நந்தி தேவரையே முந்தி ஃபர்ஸ்டா ஓடி வந்தாரு, ஜெயிச்சிடுறாரு இந்த போட்டியில. இத பார்த்து நம்ம தேவர்கள்ல இருந்து அப்பர் சண்டீஸ்க்கு வரையும் ஏன் நம்ம நந்தி தேவர் உட்பட எல்லாரும் ஆஹா முருகன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. நம்ம சிவனோட முகத்துல கூட ஆஹா புள்ள ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு பெருமை கலந்த ஒரு சந்தோஷம் முகத்துல தெரியுது. அடுத்து மல்யுத்தம். அதுலயும் நம்ம முருகன் நந்தி தேவரையே அந்த ஒரு வட்டம் போட்டிருக்கானுங்க, அதுக்கு வெளியவே தள்ளி விட்டு ஜெயிச்சிடறாப்ல. அடுத்து அப்பர் சண்டீஸ்க்கு தலையில இருக்கிற பூசணிக்காய்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒரே கலால அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அடுத்து நம்ம சிவன் முருகனை மறுபடியும் அந்த மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் கீழே குதிக்க சொல்றாரு. இந்த முறை நம்ம முருகன் இல்லப்பா என்னால முடியாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லாம அப்பா சொல்லியிருக்காருல, முத பயத்தை ஜெயிக்கணும், பயத்தை ஜெயிச்சா தான் மத்தவங்களை ஜெயிக்க முடியும்னு அத மனசுல நிப்பாட்டி அப்பா வாயறதுக்கு முன்னாடியே குதிரா அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே முருகன் தண்ணியில குதிச்சிடறாப்ல. சிவனுக்கோ இத பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம நந்தியோ பையன் இவ்வளவு தூரத்துல இருந்து குதிச்சிருக்கானே, குதிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, தண்ணியில இருந்து வேற வெளியில வரமாட்டேங்கிறானேங்கிற மாதிரி மலை உச்சியில இருந்து கீழே ஓடி வந்து குமரா முருகா எங்கடா இருக்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்ம தண்ணிக்குள்ள இருந்து நம்ம முருகன் இன்னும் வளர்ந்து பெரிய பையனா வெளியில வர. எஸ் வளர்ந்துட்டாரு நம்ம முருகன். அடுத்து நம்ம முருகன் மும்மூர்த்திகள் எல்லாத்தையும் வணங்க அவங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா பயிற்சியை முடிச்ச நம்ம முருகனுக்கு தங்களோட ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குறாங்க. தாரகாசுரனை எதிர்க்க தயாராகி விட்டார் நமது முருகன். தாரகாசுரனோட அழிவு ஆரம்பமாக போகிறது. அடுத்து என்னாகுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ. என்ன தண்ணிங்க இது? ஒண்ணு குதிச்சவரு 10 வருஷமா தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கணும், இல்லையா சுந்தரா டிராவல்ஸ் அவருக்கு தண்ணி இருக்குமில்ல, நம்ம பசந்தி போய் உள்ள குதிச்சுட்டு வெளியே வந்தோடனே கலர் ஆயிடுவாங்க, அது மாதிரி இது மந்திர தண்ணியா இருக்கணும். என்னங்க இப்ப இவர் வந்து கேட்கிறாரு, குதிச்சா வயசு குறைகிற மாதிரி ஏதாவது குளம் இருக்குன்னா சொல்லுங்க, நான் போய் குதிக்கிறேன். அவ்வளவு வருஷமா பயிற்சி எடுத்திருக்காருன்னு அர்த்தம். இப்ப இவர் போய் குதிக்கிறாரு, அந்த வயசான காலத்துல நம்ம போய் இளமை ஆயிடுவோம்னு இவர் அந்த குளத்துல குதிக்கிறாரு, பார்த்தா குளத்துக்கு வயசாயிருக்காரு. அதெல்லாம் வயசான ஆட்கள் குதிக்கிறது அது சரி. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. ஒரு வழியா முருகன் வளர்ந்துட்டாரு. எப்போ தாரகாசுரன் இனி என்ன அவனுக்கு தாரகாசுரன் எப்போ அந்த சுகர் பாடி போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டேக் கேர்.